ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மெயினாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்க்குறீங்களா? அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பாட்டிக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தாலும் அசிங்கப்பட்டு போவாங்க. எதுக்கு மெயினாக வர வைக்கிறீங்க? இல்லாதப்பட்டவங்க வந்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வரக்கூடாது. வராமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதாவது அம்மா முன்னாடி நம்ம அசிங்கப்படுறதோ, நம்ம முன்னாடி அம்மா அசிங்கப்படுறது, இது ரெண்டுமே நடக்கக்கூடாது. வாழ்க்கையில் பொண்ணாக பிறந்துட்டு இது ரெண்டையுமே அனுபவிக்கிறவங்க ரொம்ப கஷ்டமான ஆள். ரொம்ப இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஃபீலிங்ஸுக்கு போக வேணாம், மீண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்துட்டு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து என்ன சொல்கிறாருன்னா, பாட்டிக்கு என்ன செய்கிறதே தெரியல, பாட்டிக்கு மனசுக்கு என்ன பிடிக்குமோ அது உங்களுக்கு தெரியும்ல, அது வாங்கி கொடுங்க போதும். பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க தான் ஆசைப்பட்டாங்க போல், ஆனால் கடைசியில் அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணியும் நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்ன மாலை வாங்கி கொடுக்க போகிறாங்களாம். நம்ம ஸ்ருதி இருந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு, நல்லா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பாட்டி ஒரு பக்கம் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பரிசு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் கிஃப்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கே தெரில. எனக்கு தெரிஞ்சு யாரோ கன்சீவாக இருக்காங்க, யாரோ மயக்கம் போட்டு விழுவ போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. திடீர்னு பாருங்கள், அதுதான் நடக்க போகுது. அந்த கிஃப்ட்டுக்காக தான் பாட்டி வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக தான் பெரிய கிஃப்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் மாற்றி ரத்ன மாலைங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. என்னையா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே. ஒருவேளை மீனாக கன்சீவ் ஆகிடுவாங்களோ, இருக்கலாம், அப்படியே உருவாக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ஒரு பக்கம், நான் இங்கேருந்து கிளம்புறேன் மீனா, இங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக என் வாய் சும்மா இருக்காது, நான் விஷயத்த சொல்லிவிடுவேன், அதனால் நல்ல நாள் எதுவும் விஷயம் சொல்ல வேணாம் யாருக்கும், கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாட்டி ஒன்றே என்னால் உனக்கு கஷ்டம் வேணாப்பா, நீ வேலைக்கு போப்பான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன் அப்போ சீக்கிரம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.